அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மலாய் சாப்பாடான நாசி டொமேட்டோ ஆயம் மசா மேரா டீமூன் அச்சார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. 5 கப் அளவுக்கு தண்ணி, 2 ரம்பை இலை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. பாதி அளவு லெமன் கிராஸ் அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அன்னாசி பூ, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதை விட இன்னும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பூரி, தேவையான அளவு உப்பு, தண்ணிப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு. இதுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பால் தான் யூஸ் பண்ணணும். அரிசியை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கர்லேயே தாளிச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க நெய்யையும் எண்ணெயும் போட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு வந்தோடனே பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, லெமன் கிராஸ், டவுன் பண்டான் எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டை போடுங்க. இப்போ தக்காளியை போடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ பூரியும் அதிலே போட்டுருங்க. டொமேட்டோ பூரி போட்டால் தான் கலர் வரும், டொமேட்டோ ரைஸ் கலர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடலாம். 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தக்காளி நம்ம 3 தக்காளி போட்டிருக்கோம். 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றுறோம். தண்ணி பால் இதையும் ஊற்றிடுங்க. ஊற்றி எல்லாம் கொதி வரட்டும். அரிசியை வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடலாம். இப்போ பாதி அளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா அடியோட கிண்டி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கிண்டக்கூடாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் சோறு உடையாமல் இருக்கும். 20 நிமிஷம் ஆன பிறகு நல்லா அடியோட கிண்டி விட்டு லெமன் கிராஸு ரம்பை இலையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பரட்டிக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ரம்பை இலையை போடுங்க. ரம்பை இலையை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துருங்க. அந்த பண்டான் லீஃபோட வாசம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கிரும். கோழி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கோழியை போடுங்க.
முக்கால்வாசி வேகிற அளவுக்கு கோழியை பொரிச்சா போதும். இதே மாதிரி எல்லா கோழியும் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா கோழியும் பொரிச்சாச்சு. இப்போ சம்பால் செய்கிறதுக்குள்ள பொருட்களை பார்க்கலாம். 2 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1 துண்டு பட்டை, 1 வெங்காயம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு உள்ள பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, பெரிய வெங்காயம் 1, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பாதி அளவு லெமன் கிராஸு, அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லங்க்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, சித்தரத்தை. அதை இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் லெமன் கிராஸு, இதில் பாதி எடுத்துக்கோங்க. இதுதான் லங்க்வாஸ், இது சித்தரத்தை. இது வந்து பாதி, 4-5 பீஸ் எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு. தேங்காய் பால் ஒரு 1/4 கப்பு, சில்லி சாஸு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காய்ந்த மிளகாய், அதை இந்த மாதிரி கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு சுடுதண்ணில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, லெமன் கிராஸ், லங்க்வாஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சில்லி மிளகாவையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஹோலண்ட் வெங்காயம், பச்சை வெங்காயம், அந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடைசியாக யூஸ் பண்ணணும். இந்த கோழி பொரித்த எண்ணெயே வந்து நம்ம இந்த சம்பால் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதில் பாதி அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொரியட்டும். அரைச்சி வச்சுருக்க மிளகாவை போட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 15 மிளகா அளவுக்கு எடுத்து அரைச்சிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கிண்டி எண்ணெய் வந்து வரட்டும். அதுலேருந்து நல்லா வெந்து எண்ணெய் வந்த பிறகு உப்பு போடுங்க. தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. சில்லி சாஸையும் போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டிருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் போடலாம். இப்போ பொரித்து வச்சுருக்க கோழியை போட்டு நல்லா பரட்டிடுங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கடைசியாக வெட்டி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் மேலே போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சம்பால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டொமேட்டோ ரைஸ் கூடயும் சிக்கன் கூடயும் சாப்பிட்றதுக்கு பைனாப்பிள் கியூக்கம்பர் சாலட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு பைனாப்பிளும் 1 கியூக்கம்பரும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிகப்பு மிளகாய், அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, 1 டீஸ்பூன் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சீனியும் போட்டுருங்க.
உப்பையும் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸு கொஞ்சமாக புழிஞ்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட டொமேட்டோ ரைஸ், சிக்கன், பைனாப்பிள் சாலட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.